ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. விஜய் கதை இன்னும் வினோதமா இருக்கு. களத்துக்கு போக வேண்டிய விஜயை இவங்க போய் பார்க்குறாங்களா? என்ன ஒரு அவலமான விஷயம். அவன் போராடிட்டு இருக்கான் 12 நாளா. சரி, நீ போனா மக்கள் கூட்டம் வரும், ராத்திரி 10 மணிக்கு போங்க. கூட்டம் வரும்ன்ற காரணத்துக்காக எந்த இடத்துக்கும் போகாம இருக்கீங்கன்னா அரசியலை விட்டு போயிடுங்க. இத்தனை பேர் போனாலும் சண்முகம் போட்டும் முத்தரசம் போட்டும் எடப்பாடியே போனா கூட திமுக அரசாங்கத்துக்கு கோபம் வராது. ஆனா விஜய் போனார்னா அவர்கள் உண்மையிலேயே எரிச்சல் அடைவார்கள், கோபம் அடைவார்கள். உச்சகட்ட கோபம் விஜய் அங்கு போனால் திமுகவுக்கு வரும், திமுக தலைமைக்கு வரும். அப்ப அதை உங்களால யூஸ் பண்ண முடியல. நீங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க, உங்களை எதிர்பார்க்கறாங்க. நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு பெரிய பிரச்சனையாகும்னு தெரியுது. ஆனால் நான் டச் பண்ண மாட்டேன். விஜயோட சமீபகால வரலாறு பார்த்தீங்கன்னா, சமீபகால நடவடிக்கையில் குரூஷியல் இஷ்யூஸ்ல, நல்லா கவனிங்க, குரூஷியலான இஷ்யூஸ்ல திமுக தலைமை கோபம் கொள்ள கூடாத அளவுக்கு மென்மையா நடந்துக்கிறார். அது ரொம்ப நுட்பமா பார்த்தா தெரியும். அது அஞ்சுகிறாரா அல்லது ஒரு இன்டைரக்ட் காம்ப்ரமைஸா அல்லது விட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, அது அவருக்கே வெளிச்சம். விட்டு பிடிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா, இல்லை நீங்க பயப்படுறீங்களா? சந்தேகம் வருது. நவீனோட படுகொலைக்கு அவர் நேரில் செல்லாததும் கருத்து தெரிவிக்காததும் உள்நோக்கம் கொண்டது. இது தலித் வெளிப்படையா தலித் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் இடைநிலை சாதிகளின் வாக்குகளை இழந்து விடுவோமோ என்கின்ற அச்சத்தால் எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இல்லைங்க, இப்போ 4 முனை போட்டியில் ஒரு களத்தில் எப்படி நிற்பாருன்றதே எனக்கு சந்தேகம். இப்போ ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை பேசும். பணம் மிகப்பெரிய அளவில் 26 தேர்தலில் விளையாட போகுது. 2 பிளேயர்ஸும் தயாராக நிற்கிறாங்க. திமுக கிட்ட இன்னைக்கு இருக்கிற பணம் இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு பணம் இருக்குது. அவங்க பணத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க. இப்பயே பணம் எல்லாம் பெரும்பாலான தொகுதிகளுக்கு போய் சேர்ந்துருச்சு. இது வரைக்கும் திமுக தேர்தல்களுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பே இப்படி தயாரானது இல்லை. நீங்க சின்ன சின்ன பிரச்சனையை கூட திமுக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சு. இதுக்காக கூட்டங்களை, கும்பல்களை, தனிநபர்களை, மக்கள் அதிகாரம்னு ஒரு குழுவே உருவாக்குனாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்க கேட்டா மோடி தான் பெரிய எதிரின்றாங்க. ஏன் 17-18 மோடி இல்லையா? அப்பயும் மோடி தான்டா பிரைம் மினிஸ்டர். அப்போ அமைப்புகளை உருவாக்கி, கைக்கூலிகளை உருவாக்கி, புரட்சி வேஷம் போட்டு, முற்போக்கு முகமூடியை அணிஞ்சு எடப்பாடிக்கு எதிராக அவங்களால ஒரு அரசியலை திமுகவால பில்டு பண்ண முடிஞ்சது, ஒரு நெரேட்டிவை கட்டமைக்க முடிஞ்சது இல்ல. அதுல ஒரு 10% கூட நீங்க அண்ணா திமுகவால பண்ண முடியல. விஜய் ஃபேக்டர் உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் உருவெடுத்தது, இன்றைக்கும் உருவெடுத்திருக்கிறது. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒரு நிம்மதி பெருமூச்சு அவர்கள் பக்கம் வரவழைத்திருக்கிறது. ஏனெனில் சிறுபான்மையின வாக்குகள் கணிசமான அளவு, அது 80% 90% யார் வரக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்பதால் அது அப்படியே திமுக பக்கம் திரும்புகிறது. அந்த அளவில் அது ஒரு அட்வான்டேஜ். அதாவது விருப்பமே இருந்தாலும் அவங்க விஜய்க்கு போட முடியாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வருகிற 21ஆம் தேதி மதுரையில் தாவேக்காவினுடைய 2வது மாநில மாநாடு நடக்குது. அதற்கான அறிக்கையை இன்றைய தினம் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கார். அதில் வழக்கத்தை விட மாறாக ஒரு சாதாரண நடையில் பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது நடக்க போகுது, அதெல்லாம் வெற்றி அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கடைசி பத்தியில் சொல்லியிருக்காரு. மாநில மதுரை மாநாட்டிற்கு தயாராகவும், மாற்று சக்தி நாம் என்று, முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. தாவேக்கா சார்பில் என்னென்ன நடக்குது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் களத்துக்கு பெரிய அளவில் வரமாட்டேங்கிறாருன்ற குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது நேற்றைய தினம் கூட தூய்மை பணியாளர்களை அவர் போய் சந்திக்காமல் தூய்மை பணியாளர்கள் அவரை போய் பனையூரில் சந்திச்சுட்டு வராங்க. அதுக்கு தூய்மை பணியாளர்களுமே சொல்கிறாங்க அவங்க வர வேண்டாம், நாங்களே போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இது உண்டாக அடுத்த நாளே இந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது, நான் 21ஆம் தேதி நம்ம மாநாடு அப்படின்ற விஷயம். எப்படி பார்க்குறீங்க? தனித்து களம் காண போகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அப்படித்தான் தோன்றுகிறது. ஏன்னா இன்றைய ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் தான் படித்து காமிச்சிங்க. ப்ரைமரி ஃபோர்ஸ் நாங்கள் தான் முதன்மை சக்தின்றாரு. ரெண்டாவது கொள்கை எதிரி, அரசியல் எதிரி 2 பேரையும் வீழ்த்துன்றாரு. ஸோ பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பேரையுமே டார்கெட் பண்ணுறாரு. கூட்டணிக்கு அப்படி பார்த்தா அவர் தயாராக இல்லைன்ற தோற்றத்தை தான் அது ஏற்படுத்துது. ஏடிஎம்கேவோட பிஜேபி இருக்கிறதால ஏடிஎம்கேவோட அவரோட அலையன்ஸ் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று தான் இப்பொழுது இருக்கக்கூடிய தகவல்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்.
இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் வந்து தனித்து களம் காண போகிறோம் என்பதை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அநேகமாக 21ஆம் தேதி 2வது மாநில மாநாடு 9 மாதங்கள் பொறுத்து நடக்குது. அக்டோபர் 27 கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் வட தமிழ்நாட்டில் பண்ணார். இப்போ தமிழக அரசியலின் மையப்பகுதியாக உணர்வுபூர்வமாக சென்டிமெண்டலாக கருதப்படக்கூடிய மதுரையில் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் அவர் வந்து அநேகமாக அதைத்தான் உறுதிப்படுத்துவார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா அவர் தனியாக போக போகிறாருன்னு அர்த்தம். தனியாக போய் அவர் என்னத்தை ஜெயிக்க போகிறாருன்ற கொஸ்டின் தான் வருது. ஏன்னா இன்னும் இதில் தெளிவாக அவர் 21ஆம் தேதி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு வந்து அவர் மட்டும்தான் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க, மற்றவங்க யாரும் இல்லை. ஆஸ் யூஷுவல் அவர் மட்டும்தான் இருப்பார் போல் இருக்குது. தெளிவாக கொள்கை பிரகடனமாகவே அவர் சொல்லிடுவார், கூட்டணி இல்லை, யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு. சீமான் மாதிரியான ஒரு அறிவிப்பு கூட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏடிஎம்கேவை இது வரைக்கும் அவர் டார்கெட் பண்ணலை. அவங்க கட்சி இது வரைக்கும் பெருசாக யாரும் டார்கெட் பண்ணலை. ஏடிஎம்கே தான் வந்து விஜய்க்கு இன்னமும் ஒரு வாய்ப்பை, ரத்ன கம்பளத்தை விரித்து வைத்திருக்கிறது. பிஜேபியும் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவருடைய போக்கு இப்போ சமீப நாட்களாக பார்க்கும்பொழுதும், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும், ஏன்னா 21ஆம் தேதி இந்த மாநாட்டில் வந்து ஒரு பெரிய அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. அவர் தெளிவாக கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு மறுபடியும் வகைப்படுத்துறது மூலமாக ஏடிஎம்கேவோட போக மாட்டேன். ஏன்னா டிஎம்கேவோட போக முடியாது. ஏடிஎம்கேவோட இருக்கக்கூடிய வாய்ப்பு பிஜேபி கூட இருக்கிறதால, கொள்கை எதிரி இருக்கிறதால அங்கே போக முடியாதுன்றது தான் இன்றைக்கி தெளிவாகுது. அப்படி என்றால் இவர் தனியாக களம் காண போகிறாரா அல்லது வேறு சில சிறிய சிறிய கட்சிகளை வைத்து சேரப்போகிறாரா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இப்போ மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் பெருசாக போகிற மாதிரி உங்களுக்கு அங்கே தெரியல. எல்லாமே வந்து லெட்டர் பேட் பார்ட்டிஸ் கேட்டகரியில் இருக்கவங்க தான். ஒரு உறுப்பினர் கட்சிகளாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே விஜயோட முடிவு தனியாக போவது தான் ஏடிஎம்கே அலையன்ஸ், தட் இஸ் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட போகல அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி 4 கார்னர் ஃபைட், 4 முனை போட்டி தான். நீங்கள் 4 முனை போட்டி என்றால் கார்த்திக் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கழுத்து போட்டு கொடுத்துடலாம், திமுக வெற்றி உறுதி. ஆனால் எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 4 முனை போட்டியில் ஓட்டு சிதற அவங்க ஓட் பேங்க் அவங்களுக்கு அப்படியே நிற்குது. ரெண்டாவது வந்து சமீபத்திய பிஜேபியோட நடவடிக்கைகளால் வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து விஜய் தனியாக நின்று ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வராமல் இருந்திருந்தால் விஜய் பக்கம் போயிருக்கும். ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ் வந்திருந்தாலும் அது விஜய் பக்கம் போயிருக்கும். இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்ததால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட ஒரு 15-16% இருப்பாங்க. 15% நம்ம கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா கூட அவர்களுடைய வாக்குகள் வந்து நான் அறிந்த வரையில் அதாவது வந்து ரொம்ப தெளிவாக உறுதியாக சொல்ல முடியும், அதில் ஒரு 90%. 15%னா நீங்கள் வந்து அதில் ஒரு கிட்டத்தட்ட 13% 14% வரைக்கும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் அது திமுக பக்கம் போயிடும். ஏன்னா சிறுபான்மையின மக்கள் மத்தியில் இன்று நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம், பிஜேபி மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சம், ஒரு வெறுப்பு, அது வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் வரணுன்றது நோக்கம் இல்லை, யார் வரக்கூடாதுன்றது தான் நோக்கம் என்ற எண்ணத்தில் தான் அவர்களுடைய வாக்குகளை உந்தி தள்ளும். தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிரான இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள் நிறைய பேர் இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள், தலித் இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும்போது தொடர்ந்து அவர்களுக்கே ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது எப்படி சாத்தியப்படும்? இல்லை, தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பற்றி நம்ம பேசுவோம். பட் அது இங்கே இருக்கக்கூடியது அது வந்து அது ஒரு செக்மெண்ட், அது சில 1000 தொழிலாளர்கள், அதை நான் குறைச்சி மதிப்பில்லை. பட் அது பெரிய அளவில் நீங்கள் வந்து நாடு தழுவிய அளவில், நான் சிறுபான்மையின மக்களை பற்றி பேசுகிறேன், தலித்துகளை பற்றி பேசுகிறேன். சிறுபான்மையின மக்களை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் 90% என்னால் சொல்ல முடியும், அதை நீங்கள் 80% கூட வச்சுக்கலாம். அது கண்டிப்பாக இந்த முறை வந்து நான் நம்புகிறேன் திமுக கூட்டணிக்கு தான் போகும். ஏனெனில் அவர்களை பொறுத்தவரையில் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த எண்ணம் கூட இன்று மாறி இருக்கிறது. ஏனெனில் நாடு முழுவதும் நடக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான கொடுமைகள், சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள், கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கரில் ரயில் நிலையத்தில் வைத்து சிறைப்பிடிக்கப்பட்டது, மதமாற்றம் செய்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய 3 இளம் பெண்களை வந்து அவர்கள் இங்கே அழைத்து வருவதற்காக சென்ற போது, இத்தனைக்கும் அந்த 3 இளம் பெண்கள் அவங்க வந்து 18 வயதை கடந்தவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள், அவங்க மேஜர். அவங்க வந்து மதம் மாற்றுறாங்க, கன்னியாஸ்திரிகள் அவர்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி ரயில் நிலையத்திலேயே அந்த கன்னியாஸ்திரிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஃபிசிக்கலாக தாக்கப்பட்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அவங்கள சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நிலைமை போச்சுன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அதை எதிர்க்கிறது, அவர்கள் வந்து மத மாற்றத்தில் ஈடுபடவில்லை. ஆனால் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அவர்கள் மதமாற்றம் தான் வந்தார்கள். ஏன்னா அந்த அட்டுழியத்தை செய்தது பஜ்ரங் தளை சேர்ந்த ஒரு காரியகர்த்தா, அவர் தான் கம்ப்ளைனட். 2 மாநில பிஜேபிக்கும் இடையே வந்து பெரிய பிரச்சனை உருவானது. அப்புறம் என்ஐஏ கோர்ட்டுக்கு போகுது. நல்லா கவனிங்க,
மதமாற்றம் தடை செஞ்சு நீ வந்து கிரிமினல் கேஸ் போட்டு நார்மல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போயிருந்தனா கூட ஓகே. என்ஐஏ கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போதுங்க. அந்த பார்ட்டை யாருமே இங்கே வந்து எம்ஃபசைஸ் பண்ணல. என்ஐஏ கோர்ட்டுக்கு எந்த கேஸ் போகும்? தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்க, நாட்டின் பிரிவினையை தூண்டுகிறார்கள் தான் என்ஐஏ கோர்ட்டுக்கு போவோம். மதமாற்றத்தை குற்றச்சாட்டுகளை கூட பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இருக்கக்கூடிய பிஜேபி மாநிலங்களில், சில மாநிலங்களில் அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கக்கூடியவர்கள் வந்து என்ஐஏ கோர்ட்டு கீழே போகிறாங்க. என்ஐஏ கோர்ட்னா உங்களுக்கு எவ்வளோ கொடூரமானதுன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல வேளையாக 2 மாநிலங்களிலும் எழுந்தவங்களுக்கு வந்து அதாவது கேரளாவில் கொடுத்த அழுத்தம். ஆனால் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. அதனால் வந்து மறைமுகமாக மத்திய அரசாங்கத்தின் அழுத்தத்தின் காரணமாக சத்தீஸ்கர் அரசு வந்து பெரிய அளவில் அவங்களுடைய ஜாமீனுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்காதால் 10 நாட்கள் சிறையில் இருந்த பிறகு அந்த கன்னியாஸ்திரிகள் அவர்கள்லாம் 55 வயதை கடந்தவர்கள், அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார். இந்த மாதிரி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை, அச்சத்தை, வெறுப்பை பிஜேபி மீது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வெறுப்பு அப்படியே ஏடிஎம்கே பக்கம் திரும்பி இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்றேன்னா, விஜய் ஃபேக்டர் உண்மையிலேயே திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் உருவெடுத்தது, இன்றைக்கும் உருவெடுத்திருக்கிறது. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஒரு நிம்மதி பெருமூச்சு அவர்கள் பக்கம் வரவழைத்திருக்கிறது. ஏனெனில் சிறுபான்மையின வாக்குகள் கணிசமான அளவு, அது 80% 90% யார் வரக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்பதால் அது அப்படியே திமுக பக்கம் திரும்புகிறது. அந்த அளவில் அது ஒரு அட்வான்டேஜ். அதாவது விருப்பமே இருந்தாலும் அவங்க விஜய்க்கு போட முடியாது. திமுக தான் போனீங்க. யார் வரணுன்றது, ஏன்னா ஒரு தேர்தலில் நான் ஓட்டு போடுறது, நானோ நீங்களோ தம்பியோ ஓட்டு போடுறோன்னா விரும்பி நம்ம ஓட்டு போடுறதுன்றது பொதுவான புத்தி வந்து இவன் எனக்கு வேணும், இந்த கட்சி எங்களுக்கு வேணும்னு ஓட்டு போடுறது இல்லை. எவன் வரக்கூடாது, எவன் வேணா வந்துட்டு போட்டேன், இவன் வரக்கூடாதுன்னு ஓட்டு போடுற நிலைமை தான் இன்றைக்கி வந்துடுச்சு. அதுதான் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்றது. ஓகே, ஏடிஎம்கேயோட பிஜேபி சேர்ந்ததால் அந்த பாவத்துக்கு, அந்த பழிக்கு, அந்த கொடுங்குற்றத்துக்கு அதிமுகவும் உள்ளாகி இருப்பதால் அந்த வாக்கு, அங்கே போக வேண்டிய வாக்கு, திமுகவை பிடிக்காமல் சிறுபான்மையின மக்கள் வாக்குகள் அதிமுக போக வேண்டியது, விஜயை பிடித்து விஜய்க்கு போக வேண்டிய வாக்குகளும் இன்று வந்து திமுக பக்கம் திரும்புகிறது. ஏனெனில் யார் வரக்கூடாது என்ற காரணத்தால். அதனால் 4 முனை போட்டியில் இவ்வளோ வியாகியானம் எதுக்குன்னா, 4 முனை போட்டியில் வந்து இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அப்போ இந்த ஸ்டாண்டை தெரிஞ்சுதான் விஜய் எடுக்கிறார் அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு சாதகமான நிலைப்பாடு. அவருடைய இன்றைய அறிக்கை அவர் தனியாக போவதைத்தான் விரும்புகிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. ஏன் கேட்டீங்கன்னா, விக்கிரவாண்டியில் அவர் சொல்லும் பொழுது கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லும் போது அன்று அதிமுக பாஜக கூட்டணி இல்லை. ஆமா, அது ஏப்ரல் 11 தான் வருது. விக்கிரவாண்டி கூட்டம் அக்டோபர் 27, ஏப்ரல் 11 அமித்ஷா மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இப்போ ஆகஸ்ட் 21. இப்போ சிச்சுவேஷன் இஸ் வெரி கிளியர். அவர் இன்ன வரைக்கும் ஏடிஎம்கே எதிர்த்து எதுவும் பேசாட்டியும் கூட அவருடைய பாயிண்ட் தெளிவாக தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உடைவதற்கு 100% வாய்ப்பு கிடையாது. அந்த ஸ்டேஜை தாண்டி அவங்க போயிட்டாங்க. அது அழிஞ்சே போனாலும் ஒன்றா தான் அவங்க போகிறாங்க. அவங்க அப்போ விஜயோட இந்த நிலைப்பாடு 4 முனை போட்டியை உறுதிப்படுத்துகிறது. அப்போ சின்ன கட்சிகளை தவிர இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது வந்து ஓரங்கட்டப்பட்ட ரிட்டையர்டு பாலிட்டிஷியன்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வேணுமா விஜயோட போகலாமே தவிர மற்றவங்க யாரும் விஜயோட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே 21ஆம் தேதி அவர் நிச்சயமாக ஒரு பாலிடிக்ஸை பேசிடுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு டைரக்ஷன் போய்டும், தெளிவாகிடும் தான் நான் நினைக்கிறேன். இல்லை அதில் பொடி வச்சமா ஏதோ பேசுகிறாரு, ஏன்னா வந்து இன்னும் 6 மாதம் இருக்குது, அப்போ நம்ம ஓரளவு சுதாரிக்கலாம். ஏன்னா அவர் கோயம்புத்தூரில் பேசும்போது என்ன சொன்னார், அவங்க பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கில் 3 மாதத்துக்கு முன்னால் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எந்த தியாகத்துக்கும் தயார்னு பேசினார். ஆமாம் இல்லையா? இதே வார்த்தையை சொன்னார். எந்த தியாகத்துக்கும் தயார்னோ அல்லது எந்த எல்லைக்கும் போக தயார்னோ, எந்த எல்லைக்கும் போக தயார்னாரு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்ற சொல்லாடல்ல அவர் உறுதியாக இருக்கிறார். இப்போ 21ஆம் தேதி மீட்டிங்கில் அவர் என்ன பேச போகிறார், அவருடைய பேச்சிலேருந்து ஆங்கிலத்தில் சொல்கிறோன்னா we can draw the inference. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போக தயார் என்ற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வந்தால் கூட ஒரு 10% சான்ஸ் அவர் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட 11th ஹவரில் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது நம்ம எடுத்துக்கலாம். மாறாக அந்த வார்த்தை வராமல் அவர் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, இதில் காம்ப்ரமைஸுக்கே இடம் இல்லை, எனக்கு 2 பேரும் ஈக்குவல் எனிமின்ற மாதிரிலாம் பேசினார்னா கடைசி நேரத்தில் அவர் அணி மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு என்று தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐ திங்க் 21st ஓரளவு பிக்சர் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று தான் நான் கருதுகிறேன். இதில் இன்னொரு பக்கம் அவர் தனிச்சே போட்டி போடுறாரு, நம்ம இப்போ எடுத்துப்போம், இப்போ ஒரு சொல்கிற வரைக்கும் நம்ம அப்படி எடுத்துக்கலாம், தனித்து தான் போட்டி போட போகிறார். எஸ், அப்படி தனித்து போட்டி போட போகிறாருன்னா அவருக்கான இடம் எது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ திமுக தான் ஆட்சியை பிடிக்கும், 4 கார்னர் ஃபைட்னா திமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னா அதிமுக, பாஜக, தாவேகா எந்த இடத்துக்கு வருவாங்க, எந்த மாதிரி காம்படிஷன் அவர் விரும்புவார் அப்போ விஜய் அவர்?
இல்லைங்க, இப்போ 4 முனை போட்டியில் ஒரு களத்தில் எப்படி நிற்பாருன்றதே எனக்கு சந்தேகம். இப்போ வந்து ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை பேசுவோம். பணம் வந்து மிகப்பெரிய அளவில் 26 தேர்தலில் விளையாட போகுது. 2 பிளேயர்ஸும் தயாராக நிற்கிறாங்க. திமுக கிட்ட வந்து இன்றைக்கி வந்து இருக்கிற பணம் இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சிக்கிட்டையும் இல்லாத அளவுக்கு பணம் இருக்குது. அவங்க பணத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. பல ஆயிரம் கோடி வச்சுருக்காங்க. இப்பயே பணம் எல்லாம் வந்து பெரும்பாலான தொகுதிகளுக்கு போய் சேர்ந்துருச்சு. இது வரைக்கும் திமுக வந்து தேர்தல்களுக்கு ஓராண்டுகளுக்கு முன்பே இப்படி தயாரானது இல்லை. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 24 மணி நேரமும் தேர்தலை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார். எடப்பாடியை பற்றி பேசுகிறாரு. அவங்க வந்து கேம்பெயின் எல்லாம், ரோட் ஷோலாம், எலெக்ஷன் கடைசி ஒரு மாதத்தில் பண்ண வேண்டியதை 10 மாதத்துக்கு முன்னாலே அவர் ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி இவர் ஆரம்பித்ததால், ஸ்டாலின் ஆரம்பித்ததால் எடப்பாடியும் ஆரம்பிச்சிட்டார். மிஷினரி, ஸ்டேட் கவர்மெண்ட் மிஷினரி திமுகவுக்கு வந்து இதுவரை வரலாறில் இல்லாத அளவுக்கு உதவி செய்யுது. அரசாங்க விழாக்கள் முழுவதும் அரசியல் மேடையாக, திமுக மேடையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. 3வது, கூட்டணி கட்சிகளோட பலம் அவங்களுக்கு இருக்குது. அந்த கூட்டணி கட்சிகளோட பலம் என்று பேசும்பொழுது அதனுடன் சேர்த்து தமிழகத்திலேயே இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலை, ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வலுவாக இருக்குது. அது திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. 4வது வந்து உங்களுக்கு மீடியா, கம்ப்ளீட்டாக மீடியா நெரேட்டிவை திமுக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 90%க்கு மேலே திமுகவோட முழு கட்டுப்பாட்டில், அண்டர் த அயன் கிரிப் ஆஃப் டிஎம்கே, திமுகவோட இரும்பு பிடியில் தமிழகத்தோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, குறிப்பாக சேட்டலைட் சேனல்ஸ் 90% அவங்க மோர் தென் 90% அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. சோஷியல் மீடியா வந்து கிட்டத்தட்ட வந்து அதற்கு இணையாக ஆர் சைசபிள் செக்ஷன் வந்து அவங்களுக்கு அக்ரெசிவாக அவங்களோட கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டு இருக்குது. எதிர்த்தரப்பில் வந்து அந்த நெரேட்டிவை வந்து திமுகவுக்கு எதிரான நெரேட்டிவை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நெரேட்டிவாக எதிர்கட்சிகளால் செட்டப் பண்ண நெரேட்டிவை பில்டு பண்ண முடியல. நெரேட்டிவ் பில்டு பண்ணாதது மீடியா திமுகவுக்கு எதிராக இஷ்யூஸை பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் திமுகவோட கொத்தடிமையாக 90% மீடியா இருப்பதற்கு எதிர்கட்சிகளும் ஒரு காரணம். ஏன்னா எதிர்கட்சி பேசினா தான் மீடியாவால் அதை பிக்கப் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கடந்த 12 நாட்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய இஷ்யூ. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது 2019, 20, 21 ஆட்சிக்கு வர வரைக்கும் திமுக கொடுத்த வாக்குறுதிகள், முதலமைச்சர் ஸ்டாலினே அவங்கள 10 முறைக்கு மேல் நேரில் சந்தித்து பேசினார். அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதினார். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தோன்னா பச்சை துரோகத்தை அவங்களுக்கு பண்ணிவிட்டு இன்றைக்கி 12 நாளாக மழையிலையும் வெயிலையும் உட்காந்துருக்கான். அவங்கள பற்றி கண்டுக்கவே இல்லை. மாறா வந்து அமைச்சர் சேகர் பாபு நாங்கள் அப்படி வாக்குறுதியை கொடுக்கலன்றாரு. துறை சார்ந்த அமைச்சர் நேரு களத்தில் வந்துட்டு போகிறாரே ஒழிய பேச்சுவார்த்தைன்றது வந்து நம்முடைய சேகர் பாபு தான் செய்கிறாரு. இந்த பிரச்சனையை அதிமுகவால் வந்து சும்மா நாம்கி ஆவாஸ் ஜெயக்குமார் போனாரே ஒழிய அந்த இடத்துல போய் அன்றைய உள்ராட்சித்துறை அமைச்சராக அந்த வேலுமணியை எடப்பாடியாக போயிருந்தாருன்னா அங்கே எப்படி வந்திருக்கும் நிலைமை? இல்லை, யாருமே அதை கையில் எடுக்கலைன்றது தான். கையில் எடுக்கலைன்றது ஹோல்ட் பண்ணல. கையில் எடுக்கிறத தாண்டி அதை ஹோல்ட் பண்ணல. ஹோல்டோட பிரச்சனையாக அதை மாற்றலைங்க. எடப்பாடி அதை கையில் எடுத்துருக்கணும்ல. ஒரு 500 பேர் இருந்தாலும் அதை எடப்பாடி அதை கையில் எடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த ஸ்பாட்டுக்கு எடப்பாடி போயிருந்தானா அதோட வீரிய மீடியா வந்து வில் பி ஃபோர்ஸ்டு டு டேக். ஒரு தொலைக்காட்சி அதை பற்றி விவாதம் நடத்தலை. காலையில் சாயங்காலம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தொலைக்காட்சிகள் 12 தொலைக்காட்சிகள் நடத்தக்கூடிய விவாதங்களுக்கு மக்கள் கருத்தை உருவாக்குவதில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுக்கு ஒரு தொலைக்காட்சி கூட விவாதத்துக்கு எடுக்கல. பெயர் சொல்லக்கூடிய பாப்புலர் சேனல்ஸ் ஒருத்தர் கூட அதை எடுக்கல. சரி, சேனல் எடுக்கலன்னா சரி, நீ ஏன் போல? ஏன் எடப்பாடி போல? திமுகவோட கூட்டணி கட்சிகளோட சிபிஎம்மோட சண்முகம் போறாரு, சீமான் போறாரு, திருமாவளவன் போறாரு, சின்மயி மாதிரியான ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டிஸ் போறாங்க. அது கூட ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை? ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு எடப்பாடி போல? அப்ப இஷ்யூஸை கையில திமுகவால கொண்டு போக முடியல. இது பிஜேபியில இருந்து கூட நயினார் போயிட்டு வந்தார்னு நினைக்கிறேன். அவங்க வாங்க மறுக்கிறாங்க. பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. பிரச்சனைகள் எவ்வளவு தாம்பால தட்டுல வச்சு மக்கள் கொடுத்தாலும் எதிர்கட்சிகளால, குறிப்பா அதிமுகவால அதை வாங்கவும் முடியல, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவும் முடியல. நீங்க சின்ன சின்ன பிரச்சனையை கூட திமுக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுச்சு. இதுக்காக வந்து கூட்டங்களை, கும்பல்களை, தனிநபர்களை, மக்கள் அதிகாரம்னு ஒரு குழுவே உருவாக்குனாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்க கேட்டா மோடி தான் பெரிய எதிரின்றாங்க. ஏன் 17-18 மோடி இல்லையா? அப்பயும் மோடி தான்டா பிரைம் மினிஸ்டர். அப்போ வந்து அமைப்புகளை உருவாக்கி, கைக்கூலிகளை உருவாக்கி, புரட்சி வேஷம் போட்டு, முற்போக்கு முகமூடி அணிஞ்சு எடப்பாடிக்கு எதிராக வந்து அவங்களால ஒரு அரசியலை திமுகவால் பில்டு பண்ண முடிஞ்சது, ஒரு நெரேட்டிவை கட்டமைக்க முடிஞ்சது இல்லை. அதில் ஒரு 10% கூட இன்னைக்கு அதிமுகவால் பண்ண முடியல. இந்த 2021 25 வரைக்கும் கார்த்தி, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஓரளவாவது நெரேட்டிவை செட் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஒரே ஒருத்தரால தான், அண்ணாமலை. அவர் பற்றி 1000 விமர்சனம் உங்களுக்கு இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணார். ஆனால் கொஞ்சம் ஓவராக போனார் சில நேரங்களில். அவர் கட்சியிலேயே அவர் 2 ஓரம் கட்டப்பட்டார். எங்கே போனார்னு தெரியல. அண்ணாமலையை தவிர
8% 10% ஓட்டு வச்சிருக்க பிஜேபியோட அண்ணாமலை செஞ்சதை 30% ஓட்டு இருக்க எடப்பாடியால பண்ண முடியல. இன்னைக்கு அண்ணாமலை காணாம போயிட்டாரு. இல்லை முடியலையா விரும்பலையான்னு தெரியல. அது நல்ல கேள்வி. முடியலையா விரும்பலையான்றது. முடியலன்னா கூட மன்னிக்கலாம், விரும்பலைன்னா அது இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். அப்போ எல்லாரும் சேர்ந்து ரத்ன கம்பளம் விரிச்சு ஸ்டாலினை கொண்டு வந்து 2வது முறையாக ஆட்சியில் அமர்த்த போகிறார்கள். இதுதான் நடக்க போகுது. இல்லை நீங்கள் எதிர்க்கட்சின்னு மெயினான எதிர்க்கட்சி அதிமுக, அதில் சந்தேகம் கிடையாது. அவங்க தான் சட்டமன்றத்துலேயும் அவங்க தான் இருக்காங்க. ஆனால் அதில் கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? அவங்க கூட்டணி கட்சின்றது தேர்தல் அப்போ மட்டும்தான், அவங்களும் எதிர்க்கட்சி இல்லைங்க. அவங்க போகிறாங்கங்க. அவங்களால அந்த அது அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு மீடியா முட்டு கொடுத்துருக்கணும். இப்போ எடப்பாடி போனார்னா கிடைக்கக்கூடிய அந்த மீடியா கவரேஜ் ஒரு பே சண்முகம் போனார்னா கிடைக்காது. பே சண்முகம் போனார்னா மீடியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் ட்ராவல் பண்ணணும், அதை பில்டு பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், ஒரு டிபேட் வைக்கணும். மீடியா அதை செய்ய மறுக்குது. சிபிஎம் அவங்க உழைக்கிறாங்க, உண்மையிலேயே மக்கள்கிட்ட போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவில் சொசைட்டியோட ரெஸ்பான்ஸும் இல்லை, மீடியாவோட ரெஸ்பான்ஸும் இல்லை, அவங்களுக்கும் அதுக்கு மேலே சக்தி இல்லை. சிபிஎம் காட்டின ஆர்வத்தை சிபிஐ காட்டல. அங்கேயே பிரச்சனை இருக்குது. ஸ்டாலின் முகம் கோணி விடுவாரோ கோபித்துக் கொள்வாரோ என்ற எண்ணம் 12 நாளாக நாரி கிடக்குதுங்க. அதுவும் அந்த தொகுதி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே, ஆனால் கொளத்தூரில் சில பகுதிகளும் அந்த தொகுதியில் வருது இல்லையா? ஆமாம். அப்போ முதலமைச்சர் தொகுதியை பாதிக்கப்படுதுங்க. ஏன் ஒருத்தன் கூட அதை பேச மாட்டேன்றான்? இத்தனைக்கு இந்த இஷ்யூவை எதிர்க்கட்சியா இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் அவர் பேசினார். ஒரு நாள் அந்த தொழிலாளர்கள் வேலை செஞ்சா நம்ம குழப்பம் நாரிடுங்க. அவங்க தாங்க உண்மையிலேயே முன்கள புலியாளர்கள். நம்ம யாரு காலையா தொட்டு கும்பிடணும்னா அது தூய்மை பணியாளர்கள் காலை தான் நம்ம தொட்டு கும்பிடணும். நம்ம வாழ்றதுக்கு, நம்பிக்கையோடு நம்ம வாழ்றதுக்கு அவங்களோட பங்களிப்பு என்பது மறுக்க முடியாது. இன்னைக்கு சுகாதாரக்கேடு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது நமக்கு தெரியும். அவன் இருக்கிற சம்பளத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு கேட்குறான் கார்த்தி. அவன் எனக்கு போயஸ் கார்டனில் வீடு வாங்கி கொடுன்னு கேட்கல. இல்லை, அவங்கள்ட்ட பேசக்கூடிய விதமே தவறானதா. அது எதுக்கு இந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஒரு அக்ரெசிவான டோனையாக எடுத்து பேசல. அவங்கள நீங்கள் போராடாதீங்கன்னு சொல்லலை, நீங்கள் போராடுங்க. உங்களுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கிட்ட இடம் தரோம், நீங்கள் அங்கே போய் போராடுங்க. இங்கே போராடினீங்கன்னா அரசுக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு அப்படின்றது. அப்போ அவங்க பிரச்சனையை தீர்க்கிறத பற்றி இந்த அரசுக்கு கவலை இல்லை, கவர்மெண்ட்டு கெட்ட பேர் தான். நான் சொல்றேங்க, இது சேகர் பாபு பலிகடாங்க. அவர் டிபார்ட்மெண்ட்டே இல்லைங்க. இது அதுதானே கேள்வியே. சேகர் பாபு சேகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சேகர் பாபு பலிகடா வாக்குனாங்க. ஆமா. வீரமணி என்ன பேசினாரு? இதை விட்டுட்டு அதாவது ஆன்மீக கோயில்களை பராமரிக்கிறது தான் உங்க வேலையை தவிர மதத்தை பரப்புறது இல்லைன்னாரு. யார்? சேகர் பாபுவை பற்றி சொன்னார். ஏன்னா முக ஸ்டாலினை முதலமைச்சரை சொல்றதுக்கு துணிச்சல் இல்லாத வீரமணி சேகர் பாபுவை பேசினார். இன்னைக்கு சேகர் பாபு எதுக்கு நீ பலிகடா வாக்குற? அது யாரோட துறை? அது நேருவோட துறை தானே. சரி, முதலமைச்சரோட தொகுதியே உள்ள வரக்கூடிய ஒரு இடத்துல தூய்மை பணியாளர்களோட போராட்டம்ன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம். எல்லா கவர்மெண்ட்லயும் போராட்டம் நடக்குங்க, நம்ம இந்த கவர்மெண்ட்ல மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்ல. நீங்க பாருங்க, அவன் வாங்குற 23,000 சம்பளத்தை 15,000 ரூபாவை குறைக்கிறான், பிஎஃப் கொடுக்குறான்னா என்னங்க நியாயம் இது? எவனாவது ஒத்துப்பானா? 1/3ங்க, 3ல் 1 பங்கு அவன் சம்பளம் போகுது. இந்த அநியாயத்தை கேட்க நாதி கிடையாது தமிழ்நாட்டில். இத்தனைக்கும் அவன் இல்லைன்னா உங்க பொழப்பு என் பொழப்பு சமூக நாரி போயிடுங்க. தமிழ்நாட்டோட தலைநகரத்துல நடக்குது. தலைநகரத்துல 12 நாளா இன்னையோட சேர்த்து 12 நாளா நடக்குதுங்க. அந்த எதிர்க்கட்சிகள் ஒற்றுமைன்றதே இதுல இல்லையே. நீங்க ஸ்தம்பிக்க வச்சிருக்கணும்ல. இல்ல நீங்க கூட்டணி சேர வேண்டாம், பேச அதெல்லாம் வேண்டாம். ஏங்க எலெக்ஷன் நேரத்துல தாங்க கூட்டணி. எல்லாத்தையும் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு பேசுறதே அபத்தமானது. இல்ல அதுதான். இப்போ ஒரு எடப்பாடி, சீமான், விஜய் எல்லாரும் சேர்ந்து விஷயம் பண்ணா அது அரசு கண்டிப்பா போய் சேர்ந்துருக்கும் இல்லையா நேரத்துக்கு. நல்லா தெரியுங்க. தேராம என்ன அதிகாரிகள் நடத்துற ஆட்சியில ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னார்ல, இது அதிகாரிகளோட ஆட்சி. ஐஏஎஸ்கள் தனியாக ஒரு ஆமா, இது அதிகாரிகள் நடத்துற ஆட்சின்றதுனாலதான் 6 மாசத்துல எலெக்ஷன் வச்சுட்டு இப்படி ஒரு போராட்டம் நடக்குது. இது இந்த அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதான்ற கவலைய முதலமைச்சருக்கும் இல்லை, அதிகாரிகளுக்கும் இல்லை, ஆட்சியாளர்களுக்கும் இல்லை. அவங்க இல்லைன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்ம பொழப்பு நாரிடுங்க. கொரோனா காலத்திலே ஆகட்டும், மழை வெள்ளத்திலே ஆகட்டும், அவங்க தானங்க நம்மளை காவல் தெய்வங்கள். அவங்க தானங்க. யோசிச்சு பாருங்களேன், உண்மையிலேயே காவல் தெய்வங்கள் அவங்க தானே. நீ அவனுக்கு அது என்ன அது இப்போ எலான் மஸ்கோட டெஸ்லா கார் வாங்கி கொடுன்னு யாரும் கேட்கல, போயஸ் கார்டனில் வீடு வாங்கி கொடுன்னு யாரும் கேட்கல. அவன் வாங்குற சம்பளத்தை ப்ரொடெக்ட் பண்ணுன்றான். இப்போ அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அதில் 1/3 பிடிப்பென்று அது எவ்வளவு மனிதாபிமானம் இல்லாத, ஈவிரக்கம் இல்லாத, அயோக்கியத்தனமான ஒரு முடிவு. இல்லை அதிகாரிகள் தான் இதை செய்கிறாங்கன்னா அப்போ இந்த அதிகாரிகள் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்கிறாங்க இல்லையா? ஆமாம், நிச்சயமா இந்த அதிகாரிகள் ஸ்டாலின் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏங்க 6 மாசத்துல 8 மாசத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் தொகுதி உள்ளிட்ட இடங்கள்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 2000 பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னா இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதுல இருக்கக்கூடிய சாதிய கண்ணோட்டத்தை நீங்க பார்க்கணும். இவங்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், இவங்க பட்டியலின மக்கள் இல்லையா? அதில் உங்களுக்கு அருந்ததியரும் சேர்ந்து தான் நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. மற்ற போராட்டங்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கார்த்தி. இப்போ ஒரு ஆசிரியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்வாரிய தொழிலாளர்கள்,
அந்த போராட்டத்தில் எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான். ஆனால் இந்த தொழிலில் 90% மேலே குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த SC ST ஆங்கிள் இருக்குல்ல, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களோட அந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் வந்து தலித்துகளுக்கு எதிரான கவர்மெண்ட் என்ற பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. அது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மையும் கூட. ஆணவ படுகொலைகளின் எண்ணிக்கையும் பல இடங்களில் கோயில்கள் பூட்டி கிடப்பதும், கோயில் தேரை வந்து பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் வழியாக எடுத்து செல்ல முடியாததும், தடுப்பு சுவர்கள் கட்டப்படுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் தூய்மை பணியாளர்களோட போராட்டம் என்பது இந்த அரசு தலித்துகளுக்கு எதிரான அரசு என்கின்ற கண்ணோட்டத்தை வலுப்படுத்தும். அது அரசுக்கு அவப்பெயரை உண்டாக்கும். ஆகவே சுமூகமாக பிரச்சனையை தீர்க்கணும். தனியார் மயம் தவிர்க்கப்பட முடியாதது என்றாலும் வயிற்றில் அடிக்காத, வாங்குகிற சம்பளத்தில் அவனை குறைக்காத, குறைஞ்சபட்சம் அதையாவது ப்ரொடெக்ட் பண்ணு என்ற எண்ணம் ஏன் இந்த IAS அதிகாரிகளுக்கு இல்லை? அப்போ இந்த அரசாங்கத்தை நடத்துறது யார்? சென்னை உயர்நீதிமன்றம் ரொம்ப கரெக்டாக கேட்டது இல்லைங்க, அதிகாரிகள் ஆட்சியை நடத்துகிறாங்கன்னு. அதான நடைமுறை. இதோட சீரியஸ்னஸ் ஏன் ஆட்சி தலைமைக்கு தெரியல? அப்போ இந்த இதில் ஒன்று முதலமைச்சர் பேசணும், இல்லை டெப்டி CM பேசணும். டெப்டி CM பேசலாம் இல்லை, இதுக்கு தான் நாங்கள் ட்ரைனிங். அது ஆக்சுவலாக அவரும் பேசலை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் உங்களுக்கு எதிர்கட்சிகளாலும் இந்த கையில் இஷ்யூ எடுக்க முடியல. விஜய் கதை இன்னும் வினோதமாக இருக்குது. களத்துக்கு போக வேண்டிய விஜயை வந்து இவங்க போய் பார்க்குறாங்களா? என்ன ஒரு அவலமான விஷயம். அவன் போராடிட்டு இருக்கான் 12 நாளாக. சரி, நீ போனால் மக்கள் கூட்டம் வரும், ராத்திரி 10 மணிக்கு போங்க. கூட்டம் வரும்ன்ற காரணத்துக்காக எந்த இடத்துக்கும் போகாமல் இருக்கீங்கன்னா அரசியலை விட்டு போயிடுங்க. அது ரொம்ப அபத்தமான ஆர்குமெண்ட். அதாவது விஜய் ஒவ்வொரு தடவையும், அதாவது இந்த தடவை சொன்னது ரொம்ப வினோதமானது. நான் அவர்களை பார்க்க செல்வதற்காக கேட்டேன். அவங்க வந்து நாங்களே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பெரிய போக்குவரத்து ஆகும், இடைஞ்சல் ஆகும், அதனால நாங்களே வரோம்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே வச்சு பார்த்தோம். நீங்கள் பார்த்தது சரி, அவங்கள்ட்ட பேசுனது சரி, நிப்போன்னு சொன்னது எல்லாம் சரி. அது சொன்னதை நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வேற இல்லையா? இது கூட தெரியல அவருக்கு. இதை சொல்றதுக்கு ஒரு வியூக வகுப்பாளர், ஒரு வியூக வகுப்பாளர் விடு. அதுங்க ஒரு பக்கம், அது ஒரு கதை. ஒன்றும் இல்லை, 3 வியூக வகுப்பாளர்கள். இன்னொரு விஷயம் வந்து இல்லை, இது எல்லா கட்சியிலையும் வியூக வகுப்பாளர்கள் தானே இப்போ செய்கிறாங்க. அதுதான் நான் என்ன சொன்னேன். வியூக வகுப்பாளர்களை குறை சொல்லாதீங்க கார்த்தி. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது கட்டது இன்னொருத்தம் சொல்லி வராது, உங்களுக்குள்ள வரணும். அது நீங்க சொன்ன மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் இதை சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஸ்தம்பிக்கட்டும். நீ ராத்திரி 10 மணிக்கு போ. இல்ல சார், பகல்லே போட்டு ஸ்தம்பிக்கட்டுமே. ஸ்தம்பிக்கிறதுனாலதான் அரசுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று சொல்றேங்க, இவங்க இத்தனை பேர் போனாலும், சண்முகம் போட்டும், முத்தரசம் போட்டும், எடப்பாடியே போனா கூட திமுக அரசாங்கத்துக்கு கோபம் வராது. ஆனா விஜய் போனார்னா அவர்கள் உண்மையிலேயே எரிச்சல் அடைவார்கள், கோபம் அடைவார்கள். உச்சகட்ட கோபம் விஜய் அங்க போனால் திமுகவுக்கு வரும், திமுக தலைமைக்கு வரும். அப்ப அதை உங்களால யூஸ் பண்ண முடியல. விஜய் கிட்ட ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க கார்த்தி. விஜயோட சமீபகால வரலாறு பாத்தீங்கன்னா, சமீபகால நடவடிக்கைகளை குரூஷியல் இஷ்யூஸ்ல, நல்லா கவனிங்க, குரூஷியலான இஷ்யூஸ்ல திமுக தலைமை கோபம் கொள்ள கூடாத அளவுக்கு மென்மையா நடந்துக்கிறாரு. அது ரொம்ப நுட்பமா பார்த்தா தெரியும். அது அஞ்சுகிறாரா அல்லது ஒரு இன்டைரக்ட் காம்ப்ரமைஸா அல்லது வந்து விட்டு பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, அது அவருக்கே வெளிச்சம். விட்டு பிடிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா, இல்ல நீங்க பயப்படுறீங்களா? சந்தேகம் வருது. இயல்பான சந்தேகம் தான் அது. வந்து அவங்கள வந்து கார்னர் பண்ற சந்தேகம் இல்ல, இயல்பான சந்தேகம். ஒரு குரூஷியலான இஷ்யூ இல்ல. நீங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்கீங்க, உங்களை எதிர்பார்க்கறாங்க, நீங்க அதை டச் பண்ணீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு பெரிய பிரச்சனையாகும்னு தெரியுது. ஆனா நான் டச் பண்ண மாட்டேன். ஒன்றும் இல்லைங்க, பரந்தூர்லங்க இவர் போய் பேசுறாருங்க வேங்கவேலை பற்றி. அதுக்கு முன்னால் 1.5 வருஷம் கண்டுக்கவே இல்லை, சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. காது கேட்காதவன் காதில் சங்கு ஊதினால் அது எப்படி எந்த விளைவும் ஏற்படுத்தாதோ அதுபோல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அரசு, தமிழக அரசு, பரந்தூருக்கு விஜய் போயிட்டு வந்தோடனே அடுத்தவர் வேங்கவேலுக்கு போக போகிறார் என்பதை நன்றாக மோப்பம் பிடித்து கண்டுபிடித்து சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி எத்தனை உதாரணங்களை சொல்ல முடியுங்க? அப்ப விஜயோட இன்றைய அரசியலுக்கு ஒரு எதிர்வினை. கோயம்புத்தூர் போனீங்கன்னா, ரோட் ஷோ போனீங்கன்னா அடுத்து அவங்களே அங்க போறாங்க. மதுரைக்கு போறீங்கன்னா மதுரையில கொண்டு போய் 49 வருஷத்துக்கு பிறகு பொதுக்குழுவே நடத்துறாங்க. இதெல்லாம் எதேச்சியா நடக்கல. விஜயை பார்த்து திமுக அரசு அஞ்சுவது, கட்சி அஞ்சுவது உண்மை உண்மை உண்மை. அப்படி இருக்கும்போது உங்க பவர் உங்களுக்கு தெரியல. இது மக்கள் போராட்டங்க. மக்கள் போராட்டம் எல்லாத்தையும் கையில் எடுக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியோட வேலைங்க. இல்லை சார், நாளைக்கு ஒருவேளை மக்கள் நீங்கள் வேண்டாம், வர வேண்டாம், நாங்கள் ஓட்டு போட்டுறோம்னு சொன்னால் அதே மாதிரி பரப்புரை பண்ணாமல் இருந்துருவாரா? அதாங்க இப்போ விஜயோட பாலிடிக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்கல. ஒரு டெண்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக அரசுக்கு அக்யூட் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும்போது பின்வாங்குறாரு, ஜகா வாங்குறாரு. அப்புறம் எங்கே போய் அனுமதி கேட்டு போலீஸ் கொடுக்கலன்னா ஓகே அப்படின்னு வந்துடுறாரு. மீறணும் இல்லை, தடையை மீறணும் இல்லை, அவன் தான் அரசியல்வாதி. 25 சொன்னால் இல்லை, முடியாதுன்னு சொன்னால் 21 ஓகே, அது நியாயமாக கூட இருக்கட்டும். ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட இல்லை. சரி, நீ 21 ஏற்றுக்கிட்டது கூட நியாயமான காரணம், விநாயகர் சதுர்த்தி ஓகே, போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் ஃபைன். இங்கே நேரில் போகிறதுக்கு என்ன தடுக்குது? எது தடுக்குது?
ஒரு சின்மையால போக முடியுது, விஜயால போக முடியாதா? அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க வர வேண்டான்னு? அவங்க இடத்துக்கு வர வேண்டான்னு அவன் சரி அவன் சொன்னா நீங்க கேட்பீங்களா? இது நியாயமான கேள்வி. எந்த போராட்டத்தை நீங்க கையில் எடுத்தாலும் நடுக்கம் அடையக்கூடிய திமுக அரசு இந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரியாக்ஷனை காமிச்சிருக்கோம். அவங்க கோரிக்கையை கூட அது ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு நன்மை, அது தீமையில விளைந்த நன்மை. நீங்க அந்த வாய்ப்பையும் கெடுத்துட்டீங்க. இந்த பாலிடிக்ஸ் அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? நீங்களே கூட கிளைம் பண்ணீங்க, நான் போனதுனால தான் கொடுத்தாங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கோங்க. அவர் தன்னுடைய பலம் அறியாமல் இருக்கிறாரா அல்லது தன்னால் தாங்க முடியாத அளவுக்கு பலத்தை கொண்டிருக்கிறாரா தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அவருடைய பாலிடிக்ஸ் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இல்லை. 2வது மாநாட்டுக்கும் முதல் மாநாட்டுக்கும் நடுப்புற அவர் செஞ்ச அரசியல் என்ன, அதை சொல்லுங்களேன். அக்ரெசிவாக என்ன பண்ணார்? ஒன்றுமேலே எக்ஸப்ட் பரந்தூர் கஸ்டோடியல் டெத்துக்கான அந்த ஒரு ஆர்ப்பாட்டம், விகடனோட அந்த அம்பேத்கர் புத்தக விலைக்கு விழா, இது 3 தவிர வேறு என்ன பண்ணார்? கான்கிரீட்டாக என்னங்க பண்ணார்? அண்ட் இது எல்லாத்தையும் விட அதிகமாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட இது வரைக்கும் இல்லை. 1.5 வருஷத்தில், இந்த மாதத்தோட 1.5 வருஷம் ஆகும். நாட் அ சிங்கிள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அப்போ என்ன தலைவர் நீங்கள்? அரசியல் கட்சி தலைவர் உங்களை எப்படி சொல்லு? சிவில் சொசைட்டியோட உங்களோட இன்ட்ராக்ஷன் என்ன, அதை சொல்லுங்களேன். அந்த காலத்தில் வந்து கட்சி அவன் ஆரம்பித்தாலும் பத்திரிக்கை ஆரம்பிச்சிடுவான். அதுதான் வந்து ஒரு ஆயுதம். குட்டி குட்டி கட்சியாக இருந்தால் கூட. பிறகு வந்து டிவி வந்தது. இன்றைக்கி அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவுடேட்டடு. டிவியும் அவுடேட்டடு, பேப்பரும் அவுடேட்டடு. சமூக வலைதளங்களில் பேசிக்கிறீங்க. ஆனால் சமூக வலைதளங்கள் மட்டும் பத்தாது, நீங்கள் பேசணும். ஒரு தடவை கூட ஒருத்தர் பேசாமல் எப்படிங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்? இருக்காருங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாடு வரலாறுல இருந்தது இல்லைங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ பேர் போனாங்க. நாட் அ சிங்கிள் லீடர் லைக் ஹிம். அப்போ என்ன அரசியல் கட்சி தலைவர்? என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? நீங்கள் அரசியலுக்கு வந்து பிரைமரி ஃபோர்ஸ்லாம் கதை அளக்கிறதால, பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுறதால என்ன பலன் கடைசியில் இருக்க போகுது? சார், தேர்தல் நேரத்தில் கூட்டணி எவன் கூட போறான்றதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் சார். இன்னும் 8 மாதம் இருக்குது சார். இன்னைக்கு நீங்கள் பிரச்சனைகளுக்கு பேசுங்க சார், மக்கள்கிட்ட பேசுங்க. சிவில் சமூகத்தோட உங்களுடைய உரையாடல் யார் மூலமாக நடக்கும்? நீங்கள் தான் சொல்கிறீங்க மக்களோடு பேசு, மக்களோட கற்றுக்கொள்ளணும் அண்ணா சொன்னதை சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் அங்கே வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? அப்போ இது என்ன போலித்தனமான இது அரசியல்? என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? பல பிரச்சனைகள் உங்கள் கருத்து. மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா நீங்கள் 2026 அப்புறம் ரிசல்ட் என்னவா வருதுன்றதை வியூக வகுப்பாளர்கள்ட்ட போய் கேட்க முடியாது. எலெக்ஷனை பற்றியே ஏன் இல்லை சார் நான் கேட்குறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்குமே தெரியாதுங்க. 26 என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அளவுக்கு யூகிக்க முடியும். 4 முனை போட்டியில் திமுக வெற்றி என்பது ஒரு அளவுக்கான யூகம். அது ஒன்றும் இறுதியானது கிடையாது. எது வேணால் எப்படி வேணால் போகலாம், நமக்கு தெரியாது. இஷ்யூ அது இல்லை. எவன் தோக்குறான் எவன் ஜெயிக்கிறான்னு பேசுறதுக்கான நேரம் இது இல்லை. இப்போ நீ பேச வேண்டியது மக்கள். இதெல்லாம் எதிரொலிக்கும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக போறதை தாண்டி போகாம இருக்கிறது தானே பெரிய பிரச்சனை. அதுதான் கவின் ஆணவ கொலை வழக்குக்கு இது வரைக்கும் போல இதுவுமே இருக்கக்கூடிய மெத்தட். இந்த மேட்னஸ் நான் சொல்றேன். இங்க போவாததுக்கும் அதுக்கும் கவினுக்கு போவாதது உள்நோக்கம் கொண்டது. உங்களுடைய தலித் ஆதரவு நிலைப்பாடே இன்றைக்கு சந்தேக கண் கொண்டுதான் பார்க்கப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு திமுகவும் அண்ணா திமுகவும் சாதிய சக்திகளை பகைத்து கொண்டு நம்ம எதுக்கு வந்து ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஏற்றணும்னு ஜகா வாங்குறாங்களோ, அந்த சட்டத்தை ஏற்றாமல் இருக்காங்களோ, அதே நிலைப்பாடு தானே உங்களுக்கும். கவினோட படுகொலைக்கு அவர் நேரில் செல்லாததும் கருத்து தெரிவிக்காததும் உள்நோக்கம் கொண்டது. இது தலித் வெளிப்படையா தலித் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தால் இடைநிலை சாதிகளின் வாக்குகளை இழந்து விடுவோமோ என்கின்ற அச்சத்தால் எடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. இது எது கவின் விஷயத்தில் நீங்கள் காமிச்ச ஸ்டாண்டு. இது இந்த போராட்டத்துக்கு போகாதது உங்களுடைய குழப்பமான மனநிலையை தான் காட்டுது. இந்த இடத்துல நான் ஜாதியை சொல்ல மாட்டேன். இது உங்களுடைய குழப்பமான மனநிலை. உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியல. அப்போ இத்தனை முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி பிரைமரி ஃபோர்ஸாக நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க? இன்றைக்கி காலையில் கொடுத்த அறிக்கையில் விட நாங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்னு சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி சார் பிரைமரி ஃபோர்ஸ்? பிரைமரி ஃபோர்ஸாக இருப்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கா? முதல்ல பிரைமரி ஃபோர்ஸ்ன்னு மற்றவங்க சொல்லணும். இல்லை நீங்கள் சொல்லிக்கோங்க, எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை கார்த்தி. அந்த பிரைமரி ஃபோர்ஸுக்கான தகுதி எனக்கு இருக்குன்னு எதை வச்சு நான் உங்களை சொல்ல முடியும்? கவின் விஷயத்தில் உங்களோட சைலன்ஸ் கிரிமினல் சைலன்ஸுங்க. சில விஷயங்களில் மௌனம் வந்து அயோக்கியத்தனமானது. பல விஷயங்களில் மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி. ஆனால் சில விஷயங்களில் மௌனம் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கவனுக்கு சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு சில விஷயங்களில் அவனுடைய மௌனம் என்பது அயோக்கியத்தனமானது. எப்படி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, ஹவு கேன் யூ அஃபோர்ட் டு பி சைலண்ட்? நீ எப்படி மௌனித்திருக்க முடியும்? மௌனித்திருக்கிறா என்றால் நீ ஆதிக்க சாதிகளின் பிரதிநிதி. ஏன்னா இவங்களை பத்தி நமக்கு தெரியும். திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடு அவங்க 2 பேரும் தெரியும். என்ன பண்ணுவாங்க, ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, கேடுகட்ட காரியத்தையும் 2 பேரும் வாக்குகளுக்காக பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதிகாரம் வேணும், அதிகாரத்துக்காக எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். உத்தாபுரம் சவரியும் கட்டுவாங்க. இதில் வந்து மேல் பாதியில் வந்து கோயிலை இழுத்து பூட்டிட்டு வைக்கம் நூற்றாண்டு விழாலையும் போய் கலந்துப்பாங்க. இது எல்லாத்தையும் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய பரிமையாளர்கள் பொழிப்பு அந்த வரிசையில் தானே நீங்களும் வரீங்க.
அந்த வரிசையில் நீங்க வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு. அதுக்கு அவங்களே இருந்துட்டு போலாமே, உங்களே எதுக்கு ஓட்டு போடணும்? எந்த விதத்துல நீங்க திமுக அண்ணா திமுகவில இருந்து மாற்று அதை சொல்லுங்க. இல்லை, நீங்க 21ஆம் தேதி கூட பேசிடலாம், உங்க மேடையில கூட நீங்க இந்த ஆணவ கொலையை பற்றி கூட பேசலாம். ஆனால் அன்றைய தினம் அப்போது நீங்க பேசாததுன்றது பெரிய சந்தேகத்திற்குரியதும், அது ஒரு நிச்சயமா கண்டிக்கத்தக்கம் தான். அன்னைக்கு வந்து பாசிங் ரெஃபரன்ஸா சொல்லிட்டு கூட போலாங்க, அது அளவுகோல் அல்ல. கிரவுண்ட்ல என்ன பண்ணீங்க நீங்க அஜித் குமார் வீட்டுக்கு போனப்போ இம்பாக்ட் நீங்க கவினுக்கு போகாததுல மைனஸ் ஆயிடுச்சு இல்ல இது வந்து கிரிமினல் சைலன்ஸ்ன்ற. அப்போ அங்கே ஆழமான ஒரு ரொம்ப ரொம்ப குயுக்தியான ஒரு அரசியல் வெளிப்படுது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதிய அரசியலோட நுட்பத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஆன்டி தலித் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, கண்டிப்பாக எடுக்கிறீங்க. நீங்கள் எத்தனைக்கும் அவன் உங்கள் ஓட் பேங்க்கு, அவன் தான் முதல்ல ஆதரவு தெரியும், அவன் தான் அவங்களுக்கு முதல்ல ஆதரவு தெரிவிக்கிறான். அப்போ இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி சார் பிரைமரி ஃபோர்ஸாக இருப்பீங்க? ஆகவே வந்து இது வந்து மாற்றாக அவர் உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தோன்றுகிறது. எதற்காக அவர் மாற்றாக இருக்க வேண்டும்? மக்களே அவருக்கு ஓட்டு போட்டாலும் அவரை மாற்று என்று நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த அளவுக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் பெரிய அளவில் எந்த பாதிப்பையும் அரசியல் களத்தில் ஏற்படுத்தாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக நடந்து கொள்வதாக நினைத்து கோர் இஷ்யூஸில் வந்து ஜகா வாங்குறாரு அல்லது மௌனம் காக்கிறாருன்னா ஒரு விதத்தில் அவர் ஆபத்தானவர். திமுக அதிமுகவுக்கான மாற்று விஜய் நிச்சயம் இல்லை என்ற எண்ணம் தான் இப்பொழுதெல்லாம் மேலோங்குகிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.